நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம புரட்டாசி மாத பொது பலன்கள் தான் பார்க்குறோம். இது ஒரு சிலருக்கு சரியாக வரும், ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. நான் பொது பலன்கள் தான் சொல்கிறேன். துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை நம்மக்கிட்ட கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அது ஜனன ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களோட துல்லியமான பலன்களை நம்ம கணிச்சு சொல்கிறோம். இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். அதாவது உங்களோட ராசி தனுசு ராசி, உங்கள் ராசியை செவ்வாய் இப்போ உங்கள் நண்பர் தான். தனுசு ராசிக்கு செவ்வாய் நண்பர் தான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் கோபக்கார செவ்வாய். அதனால் பார்க்குறதுனால நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப அமைதியான ஆளுங்க. இப்போ செவ்வாய் உங்கள் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால அமைதியாக இருந்த நீங்கள் திடீர்னு கோவப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதை தரும். மற்றபடி உங்கள் 6ஆம் இடத்துலையே குரு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலைகளில் உங்களுக்கு நல்ல, அதாவது வேலையை மனமோந்து செஞ்சு வேலையில் பேர் எடுத்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான். மற்றபடி உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். உங்களோட 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்குறதுனால தனவரவு நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரனால் கொஞ்சம் சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. அதான் 2ஆம் இடத்தை செவ்வாயும் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் பார்வையை வாங்காமல் தொடர்பு இல்லாமல் இருந்த ராகு உங்களுக்கு நல்ல விதமாக தான் பயன் தருவார். அது அவர் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அதனால் அந்தளவு ஒன்றுமே கெடுக்க மாட்டார். யாரோட வீட்டில் இருக்கிறாரோ அவங்கள மாதிரியே தான் குரு செயல்படுவார். 4ஆம் இடத்து சுப பலன்கள் என்ன? தாய், வீடு, வாகனம், கல்வி. மாணவர்கள்லாம் கல்வி இந்த காலகட்டத்தில் மார்க் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால், தாய் மாமன் அவங்க மாதிரி உறவுகளால் எல்லாமே ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய அற்புதமான சூழல்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களோட 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பார்க்குறாரு. சனியோட பார்வையும் இருக்குது, 3ஆம் பார்வையும் இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கலை, போகலை, வரல அப்படின்ற மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ சுக்கிரன் பார்வையினால் அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி குழந்தைக்காக இயங்கிக்கிட்டு இருந்த புதுமண தம்பதிகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு குழந்தைய கொடுக்கும். ஏன்னா உங்கள் 5ஆம் பாகம் சுபமடையுது. சுக்கிரன் பார்வையினால் சுபமடைகிறதுனால 5ஆம் பாவத்துக்கு உண்டான சுப பலன்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ அருள்கள்லாம், ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம், பூர்வபுண்ணியம், புத்திரசந்தானம் சொல்லுவோம். அந்த 5ஆம் இட சுபபலன்கள்லாம் சுக்கிரனால், அதாவது சனியோட 3ஆம் பார்வையினால் தடைபட்டு இருந்த இதெல்லாம் இப்போ சுக்கிரன் உங்கள் 5ஆம் பாவத்தை பார்க்குறதுனால அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு சுப பலன்கள் நல்லாவே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களை 6ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார். குரு இருக்கிறனால வேலையை நீங்கள் மனமோந்து செய்வீங்க. எந்த வேலை பார்த்தாலும், இரும்பு சம்மந்தமாகவோ இல்லை நீங்கள் கட்டடம் சம்மந்தமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, எந்த ஒரு இல்லை பெரிய முதலாளிக்கு சாஃப்ட்வேருக்கு இல்லை எந்த ஒரு வேலைனாலும் வேலைகள் நீங்கள் மனமோந்து செஞ்சு பேர் எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்தில் செவ்வாய், உங்கள் ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வார்த்தைகள் பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி நண்பர்கள்,
கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது. இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து உங்கள் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் பாவம் வந்து இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு, ஏதாவது வீடு கட்டணும், லோனு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி திருமண தடைகள் இருந்திருக்குது, ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அமையவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல வரன்கள் வந்து அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்துக்கு வந்து சனி தொடர்பு இருக்குது. சனி 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. தந்தையை கொஞ்சம் கவனமாக வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில்களில் வந்து அமோகமாக வந்து ஜம்முன்னு போகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான், என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் சரி. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குதுன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதாவது லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரன் சொல்லுவோம். ஏற்கனவே மூத்த சகோதரனால் சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து சரியாகக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி இளம் தம்பதியினர் வந்து மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மறுமணம் ஆகுங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும், அப்படி ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு போகணும், அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெரியவங்கள்லாம் வந்து நல்ல விதமாக போய் வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். நன்றி, வணக்கம்.